சரி, நம்ம இப்போ illustration 8 பார்க்கலாம். இதில் இட் இஸ் a kind of bonus issue share holding companiesல அசட் ரீவேல்யூ ஆகும்போது போனஸ் ஷேரை இஷ்யூ பண்ணால் ஹோல்டிங் கம்பெனி ஷேர்ஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். சரி, கொஸ்டின் பார்க்கும்போது A Limited acquired 1600 shares of rupees 100 each in B Limited on 31st December 1989. So they summarized balance sheet as on the date were as follows. ஸோ இங்கே பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் வந்து ஆர்டினரி ஷேர்ஸ் 5000 ordinary shares of rupees 100 each, A Limited 5 lakh, 2000 ordinary shares of rupees 100 each, B Limited 2 lakh. So B Limited share value is 2 lakh. Capital reserve கொடுத்துருக்காங்க. There is general reserve, profit and loss account, bank overdraft, bills payable including rupees 4000 to A Limited. B ஓட காலத்தில் 8004 rupees கொடுங்க. இதில் 4000 rupee A இன்க்ளூடட் ஆயிருக்கு. கிரெடிட்டர்ஸ் வந்து 47,100, 9,000. அசட் சைடில் வந்து we have land and building, plant and machinery, investment இருக்குது. Investment in B Limited at cost 3,40,000. See, this is very important. Means புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா B Limited வந்து A Limited 3,40,000 கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. Then so A Limited bought B Limited for 3,40,000 rupees. Then we have stocks, debtors இருக்கு, bills receivable. That was including rupees 3,000 from B Limited, 15,800, which means we should understand that both of them are mutually obligated. It's a kind of mutual obligation questions. Debtorலையும் கிரெடிட்டார்ஸ்லையும் ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு கடமைப்பட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் குறைச்சி காட்ட வேண்டியது இருக்குது. பின்ன கேஷ் அட் பேங்க் இருக்குது. So when we move on to further adjustments, you are supplied with the following information. B Limited has made a bonus issue on 31st December 1989 of one ordinary share for every 2 share held by its shareholder. Effect has had to be given in the accounts for the issues. See a repeat. On bonus issue வந்து 31st December 1989 நடந்திருக்கு. See, நம்ம பேலன்ஸ் ஷீட் என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? 31st December 1989. டன் இங்கே வந்து ஆன் த சேம் டேட் என்னைக்கு வாங்கினோமோ அன்றைக்கி போனஸ் இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ we should understand that பேலன்ஸ் ஷீட் இருக்கிற டேட்டும் நம்ம கம்பெனியை வாங்கின டேட்டும் ஒன்று தான். ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன் என்ன நடக்கும்னா, there's no need for us to prepare revenue profit. ஏன்னா நம்ம கம்பெனி வாங்கினதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் உருவாக்குற டேட் வரைக்கும் இங்கே எந்த ப்ராஃபிட்டுமே நடக்கலை. பிகாஸ் வாங்கின டேட்டும் பேலன்ஸ் ஷீட் இருக்கிற டேட்டும் இஸ் absolutely சேம். ஸோ there's no need of revenue profit calculations. And one more thing is that one ordinary share for every 2 share held by a shareholder. ஸோ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் ஒரு ஷேர் போனஸ் இஷ்யூ ஆயிருக்கு, போனஸ் ஷேராக இஷ்யூ ஆயிருக்கு. டன் ஸோ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் ஒரு ஷேர் கிடைக்கும். 10,000 ஷேர் இருந்துச்சுன்னா 5,000 ஷேர் கிடைக்கும். 2 ஷேர் இருந்துச்சுன்னா ஒரு ஷேர், 4 ஷேர் இருந்துச்சுன்னா 2 ஷேர், அந்த மாதிரி 10,000 ஷேர் இருந்துச்சுன்னா 5,000 ஷேர் கிடைக்கும். ஸோ 2 லட்சம் ஷேர் இருந்துச்சுன்னா 1 லட்சம் ஷேர் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. See the second point. The directors are advised that land and building of B Limited are undervalued by rupees 20,000 and plant and machinery of B Limited overvalued by rupees 10,000. These effects have to be adjusted accordingly. Simple things. Land and building வந்து 20,000 rupee undervalued ஆயிருக்கு, plant and machinery வந்து 10,000 rupee overvalued ஆயிருக்கு. ஸோ undervalued ஆயிருக்கிறத ப்ளஸ் பண்ணும், undervalued இருக்கிறத land and buildingல ப்ளஸ் பண்ணி காட்டணும், ஓவர் வேல்யூடாக இருக்கிறத பிளான்ட் அண்ட் மிஷினரியில் மைனஸ் பண்ணி காட்டணும். பிகாஸ் இது ஓவராக வேல்யூ பண்ணியிருக்காங்க, 20,000 குறவாக வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் வேல்யூடு மீன்ஸ் ஆக்சுவல் வேல்யூவை காட்டிலும் 20,000 rupee குறைச்சி வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஓவர் வேல்யூடு மீன்ஸ் ஆக்சுவல் வேல்யூவை காட்டிலும் 10,000 கூடுதலாக வேல்யூடாக இருக்குது. சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நாட் அன் இஷ்யூ வித் திஸ். Then sundry creditors of A Limited include rupees 12,000 due to B Limited. So I told you right. இங்கே bills payable, bills receivable பார்க்கும்போது it is a kind of mutual obligation question சொன்னேன்ல. Since this is a mutual obligation, see sundry creditors of A Limited include rupees 12,000 due to B Limited. அப்படிங்கும்போது நம்ம sundry creditors as well as sundry debtors, அதாவது trade receivables, trade payables ரெண்டுலையுமே mutual obligationsல இந்த 12,000 rupee டிடெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா sundry creditors of A Limited, அதாவது A Limitedோட sundry creditorsல 12,000 rupee B Limitedக்கு டியூ ஆயிருக்கு. ஸோ இப்போ மியூச்சுவல் ஒப்ளிகேட்டடாக மாறிடுச்சு. தென் ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நேராக வரும்போது சரி, திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஆஃப் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இப்போ இந்த illustration 8க்கு இதான் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட், ரீவேல்யூஷன் ஆஃப் அசட் போர்டு. சி கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் A Limited and its subsidiary company B Limited as on 31st/12/1989. கம்பெனி வாங்கின டேட், அதாவது அக்யூர் பண்ணியிருக்க டேட் 31st December 1989. தென் ஸோ இதுதான் ஃபார்மேட், யூஷுவல் ஃபார்மேட். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்த மாதிரி அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது.
equity and liabilities assets. Equity and liabilities கீழே 3 headings ஒரு shareholder fund, minority interest, current liability. போன questionல நான் non current liabilitiesல long term borrowings போட்டிருப்பேன் just because questionல debentures இருந்துச்சு. We know debentures is a long term borrowings. ஆனால் இந்த questionல wrote it as short term borrowings just because இந்த question பாருங்களேன், இதில் எது short term borrowings? Long term borrowing, short term borrowings already plus 1 plus 2 chapters you would have gone through, and basic degree classes like first year semester, second semester gone through பண்ணிருப்பீங்க. We know very well that debentures are long term borrowing instrument, and இதில் short term இருக்கிறது எது? A short term is like is bank overdraft 80,000 rupees. இந்த bank overdraft short term borrowingsல இருக்கிறதுனால like non current liabilitiesல short term borrowings போட்டிருக்கேன். ஸோ இங்கே அந்த bank overdraft இருக்க அந்த 80,000 டேரெக்டாக எடுத்ததுனாலும் போதுமாக இருந்துச்சு. இந்த current liabilities trade payable is nothing but sundry creditors. ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் trade payable will include sundry creditors and bills payable, and trade receivables will include debtors and bills receivable. ரெண்டும் எடுத்து ப்ளஸ் பண்ண வேண்டிய எழுத வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அசெட் வரும்போது நான் கரண்ட் அசெட், tangible asset, intangible asset. Tangible assets are fixed assets. இந்த கொஸ்டின்ஸில் இருக்குது. சி இட் இஸ் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரிலாம் எடுப்போம். Intangible asset is nothing but goodwill. Usually we have calculations over there, no problem. Current assets வந்து we have stock, trade receivables, cash at bank. இவ்வளோ தான். ஸோ இதை மட்டும் பண்ணால் the thing will get through. ஃபஸ்ட் இருந்து போகலாம். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல். ஸோ கொஸ்டினில் நம்ம ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? இட் இஸ் 5 lakh rupees. ஸோ வி டோன்ட் வாண்ட் எனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேர். ஷேர் கேபிட்டலில் நம்ம 5 lakhன்னு எழுதிடலாம். ஷேர் கேபிட்டல் இஸ் ஓவர். We know that reserves and surplusல always will have an adjustment. ஸோ அதை ஹேஷ்டேக் வச்சு மார்க் பண்ணிடுறேன், லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்லையும் எப்போதும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். when it comes to non current liabilities, அதாவது ஷார்ட் டேர்ம் borrowings, I told you bank overdraft is short term borrowings, right? 80,000 rupees. ஸோ இந்த 80,000 rupees தான் ஷார்ட் டேர்ம் borrowingsல ரைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ we have 80,000 rupees here, no problem. Then when it comes to current liabilities, trade payables. So I told you trade payable will include creditors and bills payable. So ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணுறது பற்றும் இல்லாமல் creditorsல we have an adjustment as mutual obligation. So we have certain adjustments here. அதனால நான் அதையும் ஸ்டார் வச்சு மார்க் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு பண்ணிடலாம். நான் கரண்ட் அசட்ஸில் tangible assets, intangible assets. Tangible assets are fixed assets. கொஸ்டினில் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி ரெண்டு மட்டும்தான் இருக்குது. பட் போத் ஆஃப் தீஸ் ஹோல்ட் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் as the directors are advised that land and building of B Limited are undervalued by 20,000 and plant and machinery of B Limited overvalued by 10,000. So land and building வந்து 20,000 rupees undervalued ஆயிருக்கு, plant and machinery வந்து 10,000 rupees overvalued ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம சிம்பிளாகவே எழுதிடலாம். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 1,50,000 ஏ லிமிட்டெடுக்கும், பி லிமிட்டெடுக்கு வந்து 1,80,000. ஸோ 1,50,000 ப்ளஸ் 1,80,000 இட் இஸ் டோட்டலி ஆஃப் 3,30,000 rupees வரும். ஸோ 3,30,000ல் இங்கே அண்டர் வேல்யூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3,30,000 மைனஸ், நோ இட் இஸ் அண்டர் வேல்யூட், ரைட்? ஸோ வி ஷுட் ப்ளஸ் இட். ஸோ 3,30,000 ப்ளஸ் 20,000. ஸோ 3,30,000ல் 20,000 ப்ளஸ் பண்ணும்போது 3,50,000. ஸோ 3,50,000 வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு போகும். ஸோ 3,50,000 வில் டூ ஒன் திங். இங்கேயே லைக் ஒன் திங் பண்ணிக்கலாம். tangible assetsக்கு we can make a note, that will be good. எழுதும்போது see first one land and building, right? ஏக்கு வந்து 1,50,000 இருந்துச்சு, பிக்கு வந்து 1,80,000 இருந்துச்சு. ஸோ 3,30,000 இருந்துச்சு. 3,30,000ல் அண்டர் வேல்யூடுன்னு கொடுத்துருந்தாங்க 20,000 rupees. ஸோ கொஸ்டினில் அண்டர் வேல்யூட் ஆயிருக்கிறதுனால இப்போ அதை நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ 3,50,000 rupee for land and building. அதே மாதிரி plant and machinery, I am writing it in short form, just expanded. This is plant and machinery. So question of plant and machinery oda amount வந்து 2,40,000 and 1,09,400. So A க்கு வந்து 2,40,000 and B க்கு வந்து it is 1,09,400. So when we plus it, 3,49,400. Since question la plant and machinery of B Limited overvalued by 10,000, so it is overvalued.
ஓவர் வேல்யூட்னா ஐ டோல்ட் யூ கூடுதலாக இருக்குது, ஆல்ரெடி கூடுதலாக வேல்யூ பண்ணிட்டாங்க. அப்போ 3,49,400 ஆல்ரெடி இந்த 10,000 ரூபா இருக்குது. ஸோ இதை நம்ம டிடெக்ட் பண்ணி காட்டினா போதும். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது இட் இஸ் 3,39,400. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 3,50,000 லேண்ட் அண்ட் மிஷினரிக்கு 3,39,400 வரும். ஸோ 6,89,400. இந்த 6,89,400 தான் tangible assetோட வேல்யூ. ஸோ tangible assetோட வேல்யூவில் 6,89,400. டன். டவுட் இல்லைல்ல? when it comes to intangible asset we know very well intangible asset is nothing but goodwill. ஸோ குட்வில்க்கு எப்போதும் கேல்குலேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஸ்டார் வச்சு மார்க் பண்ணிடலாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். when it comes to current asset we have stock, trade receivables, cash at bank. நான் ட்ரேட் பேயபிள்ஸ் அதாவது கரண்ட் லைபிலிட்டிஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி கரண்ட் அசட்ஸ்லேயும் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சின்ன ஸ்டார் வச்சு மார்க் பண்ணிடலாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். பின்ன இருக்கிறது ஸ்டாக்கும் கேஷ் அட் பேங்கும். ஸ்டாக்கோட வேல்யூ கொஸ்டினில் பார்த்தோன்னா 1,20,000 36,000 இருக்குது. ஸோ 1,20,000 and 36,000. ஸோ நம்ம எழுதும்போது 1,20,000 + 36,000 எடுக்கும்போது 20 + 36 it is 56. அப்போ 1,56,000 வரும். ஸோ 1,56,000 எழுதிக்கிறோம். டன். ஸோ ஸ்டாக் காட் ஓவர். ஸோ 1,56,000. பின்ன கேஷ் அட் பேங்க் இருக்குது. ஸோ கேஷ் அட் பேங்க் வந்து 14,500 and 8,000. ஸோ 14,500 + 8,000 இருக்குது. ஸோ நம்ம 14,500 + 8,000 போது 22,000, 14,500 + 8,000 22,500. டன். ஸோ இப்போ கேஷ் அட் பேங்க் முடிஞ்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதாவது டெப்டாஸ், குட்வில், ட்ரேட் பேயபிள்ஸ் ஆன கிரெடிட்டாஸ், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இந்த கொஸ்டினில் we have 1 2 3 4 adjustments. 4 adjustments பார்த்தா the thing gets over. ஸோ இதை மட்டும் பண்ணால் consolidated balance sheet முடிஞ்சிடும். See and listen carefully. Total shares in B Limited 2 lakh divided by 100 2,000 எழுதியிருக்கேன். பிகாஸ் கொஸ்டின்ஸில் B Limitedோட ஷேர் வேல்யூ எவ்வளோ? இட் இஸ் 2,000 ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each. 2 lakhன்னு போட்டிருக்காங்க. மொத்தம் 2,000 ஷேர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் சி A Limited acquired 1,600 ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each. நம்ம வாங்கினது 1,600 ஷேர், 3,40,000 கொடுத்து 1,600 ஷேர்ஸை வாங்கியிருக்கோம் 2,000 ஷேரில் இருந்து. ஸோ ஹோல்டிங் கம்பெனி 1,600 ஷேர் எட்டு போயிடும். நமக்கு தெரியும் மொத்தமாக 2,000 ஷேர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவுட் ஆஃப் திஸ் 2,000 ஷேர்ஸ் 1,600 ஷேர்ஸ் ஹவ் பீன் அக்யூர்ட் பை ஹோல்டிங் கம்பெனி. இந்த ரெஸ்ட் 400 ஷேர்ஸ் யாருக்கு? அவுட் சைடர்ஸ்க்கு, அதாவது மைனாரிட்டிக்கு போகும். ஸோ 1,600 ஷேர் ஹோல்டிங் கம்பெனியும் 400 ஷேர் மைனாரிட்டிக்கும் போகும். ஸோ when it comes it will be like this 1,600:400 ரேஷியோ ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணி வரும்போது சிம்பிளிஃபை பண்ணி வரும்போது it will be like 4:1. ஸோ ஹோல்டிங் கம்பெனி அதாவது ஏ கம்பெனிக்கு 4/5, 5ல் 4 பாகம் ஏக்கும், அதே 5ல் 1 பாகம் மைனாரிட்டிக்கும் போகும். ஸோ 4/5 for A Limited and 1/5 for outsiders. It is minority. Then in question it is clearly told that for every 2 share 1 share is as bonus share. ஸோ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் 1 ஷேர் போனஸ் கிடைக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் கொஸ்டினில் B Limitedக்கு 2 லட்சம் வேல்யூ இருந்துச்சு, 2,000 ஷேர்ஸ். ஸோ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் 1 ஷேர் கிடைக்கும். இங்கே 2,000 ஷேர் இருந்துச்சு, அப்போது நமக்கு 1,000 ஷேர் கிடச்சிருக்கணும். தென் மொத்தம் நான் அந்த வேல்யூவோடு எடுத்திருக்கேன். 2 lakh இருந்துச்சு. ஸோ அதோட பகுதி நமக்கு ஷேராக கிடைக்கும். 1 lakh ஷேர் வேல்யூ போனஸாகவே கிடச்சிருக்கு. பின்ன இந்த 1 lakh தானே வேல்யூ. இதில் நம்மளோட பங்கு எவ்வளோ? ஹோல்டிங் நம்ம ஃபுல்லாக வாங்கல, வி பாட் ஒன்லி 1,600 ஷேர்ஸ் ரைட். அதாவது 5 பாகமாக பிரிச்சுக்கிட்டால் 4 பாகம் தான் நமக்கு. இந்த 1 லட்ச ரூபாவில் அவுட் சைடர்ஸ்க்கும் பங்கு இருக்குது. ஸோ இந்த 1 லட்ச ரூபாவில் 5 பிரித்து 4 பாகம் மீன்ஸ் 1 lakh into 4/5 80,000 நமக்கும், அதே 1 lakh into 1/5 20,000 அவுட் சைடர்ஸ் அதாவது மைனாரிட்டிக்கும் போகும். அண்ட் சி பின்ன ரெவன்யூ ப்ராஃபிட் நமக்கு நல்லாவே தெரியும். ஐ டோல்ட் யூ வெரி கிளியர்லி பேலன்ஸ் ஷீட்டில் is on 31st December 1989 and we acquired it on 31st December 1989. ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டா இருக்கிறதுனால there is no need of us to find out revenue profit because கம்பெனி வாங்கினாலும் பேலன்ஸ் ஷீட் இருக்கனாலும் ஒன்று. சி நோ ரெவன்யூ ப்ராஃபிட் பிகாஸ் அக்விசிஷன் டேட் இஸ் ஆன் டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்.
சின்ஸ் அங்கே ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, நம்ம என்றைக்கு கம்பெனியை வாங்கினோமோ அதே நாளில் தான் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் நில், பியூர்லி நமக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட்டோட கேல்குலேஷன்ஸ்க்கு டேரெக்டாக போகலாம். See, when it comes to capital profit, question பார்த்தா where it is capital profit, like first எவ்வளோ இருக்குது, we have a capital reserve, right? 1,20,000 rupee B limited capital reserve இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி எழுதிக்கிறேன். ஸோ கேபிட்டல் ரிசர்வ் ஆஃப் பி லிமிடெட் இஸ் 1,20,000 rupees. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு 2 ஷேருக்கும் ஒரு ஷேர் போனஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 1,00,000 ஷேர் நமக்கு போனஸாகவே கிடச்சிருக்கு, 1,00,000 வேல்யூ உள்ள ஷேர்ஸ் போனஸாகவே கிடச்சிருக்கு. ஆல்ரெடி 1,20,000 இருந்துச்சு, 1 lakh ஆல்ரெடி போனஸ் இஷ்யூ தான். மீன்ஸ் கேபிட்டல் ரிசர்வ், இட் இஸ் நாட் கேபிட்டல் ப்ராஃபிட், இட் இஸ் கேபிட்டல் ரிசர்வ். 1,20,000 கொடுக்கணும், மீன்ஸ் அவங்க வெளியே கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் லாஸில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ 1,20,000 ரூபாய் ஆல்ரெடி லாஸில் இருந்திருக்கு. ஸோ 1 lakh நமக்கு லாபமாக கிடச்சிருக்கு, அதாவது போனஸாக கிடச்சிருக்கு. ஸோ பாக்கி 20,000 ஷேர்ஸ் இருந்திருக்கு. திஸ் இஸ் த பேலன்ஸ் லெஃப்ட் வித் அஸ் பிகாஸ் திஸ் இஸ் கேபிட்டல் ரிசர்வ் அட் as a company has to give it to others. எங்கேயாவது கடன் பட்டிருக்கு, கேபிட்டல் ரீதியில் கடன் பட்டிருக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. that will be much more easy. Capital profit is similar, different, but capital reserve is also different. So 1,20,000. ஸோ நமக்கு ஆக்சுவலாக 20,000 rupees இருக்குது. பின்ன அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சி, பி லிமிட்டடில் ப்ராஃபிட் ஆல்ரெடி இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 36,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதுவும் கூடி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி 20,000 இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 36,000 ஆட் ஆகுது. ஸோ டோட்டலி 56,000 rupees. The problem is that, see, in question they told us very clearly that land and building of B limited வந்து அண்டர் வேல்யூ ஆயிருக்கு and plant and machinery of B limited வந்து ஓவர் வேல்யூ ஆயிருக்கு. ஸோ 20,000 is under valued and 10,000 is over valued. ஸோ எங்கே அண்டர் வேல்யூட் ஆயிருக்கோ அதை ப்ளஸ் பண்ணுங்கள், ஸோ எங்கே ஓவர் வேல்யூட் ஆயிருக்கோ அதை மைனஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி கேல்குலேஷன்ஸ் பார்த்தோம்ல, லேண்ட் அண்ட் பில்டிங் கேல்குலேஷன் நம்ம 20,000 ரூபி கூட்டுதலாக எழுதியிருக்கோம். ஸோ இங்கேயும் மைனஸ் பண்ணி எழுதிருக்கு. இந்த எஃபெக்ட் அங்கே காட்டுறதுக்காகத்தான் கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேட் பண்ணி 56,000 வந்துட்டோம். பிறகு அண்டர் வேல்யூ லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் வேல்யூட் ஆயிடுச்சு. 20,000 இதை நமக்கு கூட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஸோ 56,000 20,000 ஆட் பண்ணதுக்கப்புறம் வில் கெட் 76,000 rupees. வித் தட் 76,000 பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து ஓவர் வேல்யூவேஷன் ஆகிடுச்சு 10,000 rupees. அதை இங்கே டிடெக்ட் பண்ணுவோம். 76,000 10,000 போயிட்டு 66,000 இருக்கும். திஸ் 66,000 இஸ் கேபிட்டல் ரிசர்வ், ஐ மீன் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ இந்த 66,000 தான் நம்ம ஹோல்டிங் கம்பெனி, அதாவது ஏக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்டான 4/5 எடுக்கும். 66,000 into 4/5 52,800 ரூபியும், மைனாரிட்டிக்கு வந்து 66,000 into 1/5 வந்து 13,200 ரூபீஸும் வரும். நோ டவுட், ரைட்? அப்போ சிம்பிளாக புரிஞ்சிரும்ல. ஹோல்டிங்கும் மைனாரிட்டியும் கேபிட்டல் ப்ராஃபிட்டில் எவ்வளோ கிடைச்சும் கண்டுபிடிச்சாச்சு. ஆஃப்டர் தட் நமக்கு ஆல்ரெடி ரெவன்யூ ப்ராஃபிட் இல்லை. ஸோ சிம்பிளாக மைனாரிட்டியும் குட்வில்லும் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரிக்கு போகும்போது ஃபேஸ் வேல்யூ ஷேர் 400 into 100. ஐ டோல்ட் யூ இன் தி வெரி பிகினிங் இஸ் தட் 1,600 ஷேர் வந்து ஹோல்டிங் கம்பெனி வாங்கிக்கிறது. 400 பாக்கி 2,000 ஷேர்ஸில் 1,400 போயிடுச்சுன்னா பாக்கி 400 ஷேர் வந்து அவுட் சைடர்ஸ். ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 rupeesனு கொஸ்டினை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மைனாரிட்டி வந்து வெளியுள்ளவங்க தானே, 400 ஷேர் பாக்கி இருக்குது, ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபா, 40,000 ரூபா அவுட் சைடர்ஸ்க்கு இப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்க்கு போயிடும். தென் வித் திஸ் வி ஷுட் ஆட் போனஸ் இஷ்யூ. ஐ டோல்ட் யூ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் ஒரு ஷேர் போனஸாக இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இங்கே மொத்தம் 400 ஷேர் அவங்க கையில் இருந்துச்சு. ஸோ 200 ஷேர் போனஸாக இஷ்யூ ஆகி வந்திருக்கு. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபா, ஆல்ரெடி 40,000 ரூபா இருந்துச்சு. இப்போ போனஸ் இஷ்யூன்ற பேரில் ஒரு 20,000 ஆட் ஆகுது. ஸோ இப்போ 60,000 ப்ளஸ் கேபிட்டல் ப்ராஃபிட்டில் நம்ம மைனாரிட்டி அவனுக்கு கிடைச்ச அமௌண்ட் 13,200. ஸோ அதையும் எழுதிடுவோம் கேபிட்டல் ப்ராஃபிட். மொத்தமாக ப்ளஸ் பண்ணும்போது 73,200 ரூபி. இதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. ஸோ இந்த 73,200 ரூபி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை எழுதிடலாம். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 73,200 ரூபி. ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பேயபிள், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் குட்வில் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ மைனாரிட்டி முடிஞ்சு. when it comes to goodwill, ஆக்சுவல் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம். சி, பேலன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பி லிமிடெட் அட் காஸ்ட் 3,40,000 ரூபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 3,40,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக எவ்வளோ வாங்கியிருக்கோம் நமக்கு தெரியும். 1,600 ஷேர் தானே வாங்கியிருக்கோம். 1,600 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபி. நம்ம ஃபேஸ் வேல்யூ எடுக்கும்போது 1,600 into 100 1,60,000 ரூபீஸ்னு வரும். ஆக்சுவலாக 1,60,000 ரூபீஸ் இருந்த ஒரு ஷேரோட வேல்யூவை நம்ம 3,40,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். இதில் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டில் இருக்கிற நம்மளோட ஷேரை மைனஸ் பண்ணோம். சிமிலர்லி வி டூ இட் இன் ஆல் கேசஸ். நம்மளோட ஷேர் 52,800 ரூபி. ஸோ
3,40,000 minus 1,60,000 we'll get 1,80,000 rupees. அதில் capital profit ஆன 52,800 rupees நான் மைனஸ் பண்ணுறேன். So we'll get 1,27,200 rupees. With this, have to minus bonus issue share also. Already there is 1,600 shares raid. So I would have gotten 800 share as bonus share. Because எல்லா 2 ஷேருக்கும் ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கி. எனக்கு இங்கே 1600 ஷேர் இருந்துச்சு. ஸோ 800 ஷேர் கூடுதலாக கிடைச்சிருக்கும். ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபா. ஸோ 80,000 ரூபாக்குள்ள ஷேர் கூடுதலாக கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் மைனஸ் பண்ணும். பிகாஸ் இப்போ நம்ம கம்பெனியோட நற்பேர் தானே குட்வில் மட்டும்தான் கண்டுபிடிக்கும். ஸோ 1,27,200 இருந்திருக்கும். அதில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச போனஸ் ஷேரையும் மைனஸ் பண்ணும்போது 47,200 rupees வரும். இதுதான் ஆக்சுவலாக குட்வில்லோட வேல்யூ. ஸோ இந்த 47,200 rupees தான் நம்ம குட்வில்ல எழுதுவோம். 47,200 டன். ஸோ நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இதெல்லாம் இருக்குது. ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது நம்மளோட இதில்? இட் இஸ் 2,40,000 rupees. ப்ராஃபிட் வந்து 57,200 rupees. சிம்பிள். அப்போ ஜென்ரல் ரிசர்வ்ஸ் வந்து 2,40,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து 57,200 rupees. மொத்தமாக 2,97,200 rupees. இதில் ரெவன்யூ ப்ராஃபிட் இருந்தால் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டினில் தான் ரெவன்யூ ப்ராஃபிட் இல்லையே. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம என்னைக்கு அக்யூர் பண்ணணுமோ அன்றைக்கும் பேலன்ஸ் ஷீட் டேட்டும் ஒன்றா இருக்கிறதுனால we don't have any revenue profit. So there's no need of us to add anything in reserves and surplus calculations. Just add the general reserves and profit and loss account. H limited மட்டும் ஆட் பண்ணும்போது 2,97,200 rupees வரும். இந்த 2,97,200 rupees general reserve calculations டேரெக்டாக எழுதிடலாம். So we are left only with trade payables and trade receivables. இதோட calculations ரொம்ப simple. Just go on with me. We'll finish it in a shorter way. See, creditors. ஏயோட creditors எவ்வளோன்னு பாருங்க. It is 47,100 and 9,000 rupees and bills payable is 8,400 rupees. So creditors வரும்போது ஏயோட creditors 47,100, B வந்து 9,000 rupees. So டோட்டலாக 56,100 rupees இருந்திருக்கு. So there was a small mistake happened over here. நான் the short when you spell it like 56,100 rupees அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் மியூச்சுவல் ஒப்ளிகேஷன் கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. we have 12,000 rupees due to B limited. This 12,000 has to be deducted on both the sides. Then so 56,100ல மியூச்சுவல் ஒப்ளிகேஷன் 12,000 டிடெக்ட் பண்ணுறேன். 44,100 rupees வரும். அடிஷ்னலாக we have bills payable rate 8,400 rupees. 8,400 rupees இருந்திருக்கு. அதில் 3,000 rupees மியூச்சுவல் ஒப்ளிகேஷனை டிடெக்ட் பண்ணுறேன். பண்ணும்போது we'll get 5,400 rupees. when we add it it is 49,500 rupees. இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கு போகும். ஸோ ட்ரேட் ரிசீவபிளில் இட் இஸ் லைக் 49,500 rupees. ஸோ லைபிலிட்டி சைடு இஸ் ஓவர். சிமிலர்லி ஃபார் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதாவது டெப்டாஸ் இருக்கும். கொஸ்டினில் டெப்டாஸோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 44,000 and 40,000. 44,000 40,000 ப்ளஸ் பண்ணும்போது 84,000 வரும். மியூச்சுவல் ஒப்ளிகேஷன் ப்ரிப்பேர் 12,000 மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 72,000 வரும். அங்கே பில்ஸ் பேயபிள் நம்ம பார்த்த மாதிரியே இங்கிட்ட பில்ஸ் ரிசீவபிளும் இருக்குது. எவ்வளோ இருக்குது? லைக் இட் இஸ் 15,800 rupees இருந்திருக்கு, இன்க்ளூடிங் 3,000 to B limit. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? லைக் 15,800 rupees இருந்திருக்கு. 3,000 மியூச்சுவல் அப்ளிகேஷன் லெஸ் பண்ணுறோம். ஸோ 12,800 rupees கிடைக்கும். ஸோ ரெண்டும் ப்ளஸ் பண்ணும்போது 84,800 வரும். ஸோ நம்ம 84,800 rupees வரும். ஸோ இதை பற்றி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எழுதிடலாம். ஸோ நம்ம ரெண்டும் டேலி பண்ணும்போது வில் கெட் அமௌண்ட் லைக் 5,00,000, 2,97,200, 73,200 plus 80,000 plus 49,500. We'll get an amount like 9,99,900. So இங்கேயும் 9,99,900 வரும். And you'll have doubt like why is this mutual obligation 3,000? இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிள் வந்து 3,000 rupees ஃப்ரம் பி லிமிட்டடில் தான் 3,000 இன்க்ளூடட் ஆயிருக்கு. ஸோ இப்போ தான் பி கம்பெனி நம்ம வாங்கிட்டோமே. ஸோ இதனால தான் இந்த 3,000 rupees மட்டும் மியூச்சுவல் ஒப்ளிகேஷனாக கிரெடிட்டாஸ்லையும் டெப்டாஸ்லையும், அதாவது பில்ஸ் பேயபிள் பில்ஸ் ரிசீவபிள் டிடெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நோ டவுட் வித் தட், ரைட்? இப்போ முடியும் போது நம்மளோட illustration 8 ஆன revaluation of asset ஓட பேலன்ஸ் ஷீட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ டன். திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் illustration 8 in holding companies.